வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பார்க்கிங் ஸ்டோரிஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு கோழி பண்ணை வச்சுட்டு ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு கோழிகள் எல்லாம் நல்லா தீனி போட்டு அதில் வர முட்டைகளை வச்சு அவரோட வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தார். இதில் ஒரு வாத்தையும் கூட வளர்த்திட்டு இருந்தார். ஆனால் அந்த வாத்து என்னென்னா நல்லா சாப்பிட தான் செய்யும், முட்டையே போடாது. இவரும் ஐயையோ இதை சும்மா வளர்த்துருவோமே, காசெல்லாம் கரியாக போகுது, நமக்கு எந்த ப்ராஃபிட்டும் இல்லைன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தார். ஒரு நாள் திடீர்னு பார்த்தா இந்த வாத்து முட்டையை போட்டுட்டு, சரி முட்டை போட்டுட்டே போய் பார்ப்போன்னு பார்த்தா பலன்னு மின்னுது. என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கோல்டு முட்டை. கோல்டு முட்டை ஹையா ஜாலின்னு சொல்லி மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்று நல்லா காசு சம்பாதிச்சிட்டாரு. அந்த வார்த்தை அதுக்கு பிறகு டெய்லி ஒரு கோல்டு முட்டை போட ஆரம்பிச்சிட்டு இவருக்கு வாழ்க்கை தரமும் உயர்ந்துட்டே இருக்கு. பயங்கரமாக சோஃபா வாங்கி போடுறாரு, டிவி வாங்கி போடுறாரு, ஏசி வைக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ரொம்ப ரொம்ப பணக்கார வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறார். ஆனாலும் ஒரு கட்டத்தை தாண்டி போதும் என்ற மனமே பொன் செய்யும் விருந்துன்னு சொல்கிறத கொஞ்சம் கூட மதிக்காமல் இன்னும் எனக்கு நிறைய காசு வேணும், இந்த உலகத்துலேயே நான் தான் பணக்காரனாக மாறணும் அப்படின்னு யோசிக்கிறார். ஆனால் இவருக்கு வர காசு எல்லாமே அந்த கோல்டு முட்டையிலேருந்து தான் வருது. நான் உலகத்திலே பெரிய பணக்காரன் ஆகணும்னா ஒரு நாளைக்கு ஒரு கோல்டு முட்டை பத்தாது, நமக்கு எல்லா கோல்டு முட்டையும் அட் அ டைமில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவாளி என்ன பண்ணுறாருன்னா அந்த வாத்தை போய் கொண்டுடுறாரு. கொண்டுட்டு அதோட வயிற்றுக்குள்ளே எத்தனை கோல்டு முட்டை இருக்குன்னு பார்க்குறாரு. அங்கே பார்த்தா ஒரு கோல்டு முட்டையும் இல்லை. அது எப்படி இருக்கும்? அது போடும்போது தான் அந்த ஒரு கோல்டு முட்டை வரும். இப்போ இதில் காமெடி என்னென்னா, இப்போ இவருக்கு வாத்தும் இல்லை, கோல்டு முட்டையும் இல்லை. இனி இவர் அவருக்கு பழைய வாழ்க்கைக்கு திரும்பணும். இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பேராசை பெருநட்டம். நமக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் அதை வச்சு வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் நம்ம கற்றுக்கணும். ஓவராக பேராசைப்பட்டு வரதையும் இழந்து டோட்டலாக ஏமாறக்கூடாது. இன்னொரு கதையில் நம்ம மீண்டும் சந்திப்போம். பை பாய்.